ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங்குரிய லேப் எக்ஸைஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அட்வான்ஸ்டு ஜாவா லேப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னீங்க, கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெவலப் ஏ ப்ரோக்ராம் ஃபார் கால்குலேட்டிங் த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஏ ஸ்டூடெண்ட் யூஸிங் ஜேஎஸ்பி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கோட பெர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஜேஎஸ்பி யூஸ் பண்ணதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் போட்டிருக்கோம், எம்ப்ளாயி பே ஸ்லிப்புக்கும் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்கோட பெர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜேஎஸ்பி பொறுத்த வரைக்கும் 2 ஃபைலாக நம்ம பண்ணணும். அதாவது நோட் பேட் வச்சு நம்ம டாம் கேட் வச்சு ரன் பண்ணுறதுனால 2 ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்பி ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைல். இந்த HTML ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஜேஎஸ்பி ஃபைல் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம HTML பாடியும் வந்து டேக் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அது ஒரு ஜேஎஸ்பி ஃபைல்னு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவனோட மார்க்ஸை டோட்டல் பண்ணி அது ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ரொம்ப சிம்பிள், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டீஜராக தான் இருக்கும், நம்பராக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த ஜாவா அப்படிங்கிறதான் கொடுக்கணும்ல, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டோ அது கொடுக்கலாம், இல்லை மார்க் 1 மார்க் 2 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டிஜர் டாட் பேர்சென்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்டிஜராக வாங்கியிருக்கனால அது கொடுக்கணும். ஸோ அது போக ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க, இது வந்து வாங்குற மாதிரி. ஸோ இங்கே ஏ கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் HTML கோடிங்கில் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி 5 இதுக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, சி, லினக்ஸ், பைத்தான் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்டிஜர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி பேர்சென்ட்டில் பி வந்து ஸ்மாலாக இருக்கணும், ஐ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேப்ஸில் தான் இருக்கணும். சரி, கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லை எரர் காட்டும். அதே மாதிரி ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டரில் பி வந்து கேப்ஸில் இருக்கணும், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஸோ அவங்களோட நம்ம அந்த 5ஐயுமே கூட்டணும். ஸோ 5ஐயுமே கூட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த சைடு வாங்கியிருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஜாவா, சி, லினக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் கொடுக்கும், ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் வர்றப்போ பாயிண்டில் கூட வரலாம், அதாவது 89.00 அந்த மாதிரி வரலாம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நான் டபுளுக்கு வந்து ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், பெர்சன்டேஜ் பேர் பெர் அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே வந்து ஆவரேஜ் ஏவிஜின்னு கூட போடலாம், இல்லை எக்ஸ், ஒய் இந்த மாதிரி வைக்கலாம். எக்ஸ் மேலே ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் ஒய் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். அதை நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பண்ணதோட 100 மல்டிப்ளை பண்ணி ஓவராலாக வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை 500 வரும், ஏன்னா டோட்டல் 5 சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் சிம்பிளாக 5 போட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து டேகை முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக, பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக. ஸோ இது எப்படி அப்படிங்கிற லாஸ்ட் அவுட்புட்டோட உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு, ஸோ அது வந்து இந்த டோட்டலை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த எக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பெர் அப்படிங்கிறதும் எனக்கு பெர்சன்டேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறனால அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஜேஎஸ்பி ஃபைல். ஸோ இப்போ நான் உங்களுக்கு HTML ஃபைலை காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் எதில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாம் கேட்குள்ளே வெப் ஆப்ஸ்ன்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் டாம் கேட்டுக்கு பதில் வேறு சர்வர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வேம் சர்வர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் www இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஃபைல் வச்சுருப்பேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த சாம்பிள் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஃபைலுக்குரியது. ஸோ நான் ஒரே ஃபோல்டருக்குள்ளே இதை போட்டிருக்கேன், நீங்கள் தனித்தனியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நந்துங்கிறதுக்குள்ள சாம்பிள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 ஃபைல் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்பி ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு HTML ஃபைல். இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கோஸ்ட்குள்ளே நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த லோக்கல் கோஸ்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் நந்து அப்படிங்கிறதுக்குள்ளே சாம்பிள் அப்படிங்கிறதுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதாவது வந்து நந்து அப்படிங்கிறதுக்குள்ளே சாம்பிள் அப்படிங்கிறதுக்குள்ளே index.html இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அப்படி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி அவுட்புட் ரன் பண்ணணுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டேக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் டைட்டில் வச்சுருப்பீங்க. இந்த டைட்டில் அப்படிங்கிறது மார்க்ஸ் அப்படிங்கிறது மேலே வரும். ஸோ இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற கொடுத்துருப்போம். இது நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா புரியும், ஈஸியாக புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிரேடிங் சிஸ்டம் அப்படின்னு வரும். அப்போ டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்து எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைட்டில் அப்படிங்கிறதுல மார்க்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருப்பீங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி HTML படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆக்ஷன் நான் ரிசல்ட் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிறதுல அந்த ஜேஎஸ்பி ஃபைல் வச்சிருக்கேன். மெத்தட் வந்து கெட்டில் வாங்கிக்கிறேன். ஸோ அலைன்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் லேபிள் அப்படிங்கிறதுக்குள்ள. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவுட்புட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். பார்த்தீங்க அப்படின்னா லேபிளுக்குள்ள அட்வான்ஸ் ஜாவா அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டாக வாங்கும். ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேமுக்குள்ளே நம்ம எப்பயுமே வந்து ஜேஎஸ்பியில் கொடுத்த கோடை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஏங்கிற வேரியபிள் வந்து ஜேஎஸ்பிக்குள்ளே யூஸ் பண்ணியிருப்பீங்க, பி அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நேம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒன்று நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதும், அந்த லேபிள் கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இதை காப்பி பண்ணி லேபிளுக்குள்ளே என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு இண்டெக்ஸ் வந்து மொத்தமாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. .html அப்படிங்கிற ஃபைலை எல்லாம் சேவ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்டோர் பண்ண வெப் ஆப்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரை இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ரன் பண்ணும்போது கண்டிப்பாக HTML ஃபைலை மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் ரன் பண்ணுறப்போ. ஸோ ரன் பண்ணுறப்போ இங்கே நீங்கள் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு, ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பேன். அதாவது டோட்டலுங்கிறது ஒரு இது மாதிரி லேபிள் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜுங்கிறதும் ஒரு லேபிள் மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸில் இருக்கிற வேரியபிளை வந்து உங்களுக்கு இங்கே டேரெக்டாக ஷோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு டேரெக்டாக வந்து இது ஷோ பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டேக் முடிச்சதுக்கப்புறம் தனியாக போடுற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். இதே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட பெர்சன்டேஜ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து percentage of mark of your students using JSP. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.